நல்லா சாப்பிட்ருவானுங்க, எல்லாம் சாப்பிடுவானுங்க. கோழிக்கால் பரவாயில்ல, போடுறேன் இப்போ நீங்கள் சொல்கிறது போடுங்க 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 போடுங்க, பரவாயில்ல, அவன் சேர்த்துறோம். ஏன் அப்போ 20 ரூபாய்க்கு வாங்கினீங்க? அப்படி இருந்தாலும் இந்த நகத்தெல்லாம் பிப்பீங்க, தோல் எடுப்பீங்க, கம்மியாக இதுண்டா வேக வேக ஃபஸ்ட்டு இப்படி தாண்டா இருக்கும். 20 ரூபாய்க்கு இவ்வளோன்னா பரவாயில்லையா? இப்போ கோழிக்கால் செய்ய போகிறாங்க. கோழிக்கால் ஃப்ரை, அதுக்கு அடுப்பத்து வைக்கிறாங்க தோட்டத்தில். கோழிக்கால் கழுவிட்டிங்களாடா? தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றி வேக வைங்க ஃபஸ்ட்டு அடுப்பில். 20 ரூபாய்க்கு இவ்வளோ கோழிக்கால்ப்பா. உப்பு போட்டு வேக வைங்கடா. ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் கோழிக்கால். கிளறி விடுங்க முதல்ல கரண்டி வச்சு லைட்டாக, சும்மா கிண்டி விடுங்க, அப்போ தான் எல்லாமே வேகும். அப்படி கிண்டி விடு. அதுதான். இது 20 ரூபாய்க்கு இவ்வளோ கால் கொடுத்துருங்க. இனிமேல் நகம் தோல்லாம் சுத்தம் பண்ணணும். மஞ்சத்தூள் போட்டு கூட வேக வைக்கலாமாண்டா. நல்லா பெரட்டி போட்டு தான் ஃபுல்லாக வேகும். அந்த பெரட்டி போடு கூட, இப்படி இல்லை, இது பெரட்டி போடணும்டா, இப்படி பண்ணக்கூடாது, அப்போ தான் ஈவனாக வேகும். இதை இப்படி பெரட்டணும். பார்த்து பெரட்டும் பொறுமையாக. நீ தொப்புன்னு அவசரமாக பெரட்டினா சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து செய்கிற கூட்டாஞ்சோறு, கூட்டான் கோழிக்கால் கூட்டான் கோழிக்கால் வறுவல். ஓகே, கூட்டான் கோழிக்கால். அது இந்த அதிர்ச்சியில் இதெல்லாம் எங்கிறது இல்லையா? அப்படியே போயிட்டு போலுங்க, ஐஸ் போயிட்டேன்னா தெரியல. நிச்சயமா பாடுது, பாட மாட்டேன். ரொம்ப லாங்கெல்லாம் போகிறதுனால ஆளுலாம் ஓட்டே போனாலும் கொஞ்சம் இதுன்னு வச்சு விட்டா பாட்டு போயிங்க இருக்கும். வரும்போது அது மாதிரி வச்சு விட்டு வருவோம். இல்லையாங்காட்டி போர் அடிக்கிற மாதிரி. சரி, கீழே இறக்கி வச்சிரு. இறக்கி வச்சுட்டு தோலையும் நகத்தையும் உரிங்க. நகத்தை எடுத்து கருத்துணி வேணுமா? இதுல இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துடணும். இதுல எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நகத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னா தெரிச்சு 2ஆ போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே செஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வரைக்கும் போட்டுக்கலாம். போடு, எல்லாம் தண்ணியில் போடு. தோல் பிடிச்சி அதை தனியாக இந்த தட்டில் வச்சுருங்க. போடு. மேலே நின்றுங்கிறாங்க. நகம் கையிலே வந்துடுது போல. நல்லா வெந்துருச்சுக்காது. வந்துடுது. தோல் போடு. அந்த அக்கா என்ன சொல்லிச்சு, இந்தாடி கோழி இது தாண்டி சாப்பிட்றியாடி சொல்லிச்சு. நகத்தெல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் சாப்பிடல. உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலையா? தோல்லாம் நல்லா கரெக்டாக உறிஞ்சி வந்துச்சுல்ல? வந்துச்சுக்கா. சரி, வந்து அது மோன ஏதோ சோகத்தில் உட்காந்துங்கிற அப்படி ஆடிக்கின்னு வர்றாரு. நான் கீழே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் பார்த்து கம்மியே உட்காந்துங்க. அந்த நகத்தையும் எடுத்துடணும்ல, கோழி நகத்தையும் அது எடுத்துட்டாரு. எப்படி கிடைக்கல போல, கையில் பிச்செல்லாம் வந்துடுதா நகம்? அது வந்து போய் ரொம்ப நல்லா வெந்து போயிட்டு இன்னும் வாங்கி போகிறாங்க நிறைய பேர். இன்னும் கொஞ்சம் இருக்கா? பார்த்து ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்லேயும் இல்லைடா, டே என்ன வச்சு நான் சொல்லியிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா. மிளகாத்தூள் யார் குடிக்கிறது? குழம்பு மிளகாத்தூள். அக்கா குழம்பு மிளகாத்தூள் கட்டினேன், அதான் அக்கா கொடுத்தாங்க. மிளகாத்தூள் வேணாலும் வச்சு குழம்பு மிளகாத்தூள். லைட்டா மிளகாத்தூள் எடுத்துணும். இது லைட்டா ஒரு ஸ்பூன் போட்டு தூள் போட நல்லா இருக்காதுடா சாப்பிட. வெறும் வெங்காயம் மட்டும் வதக்கிறியா? வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா. இவ்வளோ தக்காளி போடுமா? உப்பா? சால்ட்டே போட்டுக்கோ. அது என்ன குழம்பு மிளகாத்தூள்.
எப்படியா உப்பு எடுத்துடுறேன் அந்த எண்ணெய் பாக்கெட்டேடா கறி அந்த இது கோழிகள் நல்லா எண்ணெய் தீட்டு போடுது இதுல எடுத்து உப்பு கீழே விட்டுருங்க போதுண்ணா எடுத்து கீழே விட்டுருங்க அப்புறமே நான் பூண்டு இது பண்ணி வேறு காலையில் கட்டி சார்பாகுது அரிசி வாரி போடுறீங்க முன்னாடி போடாத மாதிரி அப்படி பாக்குற வானம் ஃபுல்லா இருந்துச்சு அந்த மாதிரி வருதேம்மா இப்போ இன்னும் வரும் அதான் இதோட பயங்கரமா இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மம்மியில் அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும் இது பழைசு இல்லைடா அப்படிலாம் இல்லைல்ல அப்படிலாம் இல்லைக்கா கடல் நல்லா அரைக்கிறதுக்கு பால் மாறுறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை வருதா குழம்பு மிளகாத்தூள் போடணும் அதுவும் போடணுமா சில்லியும் போட்டுக்கிறியா சிக்கன் மசாலாலும் அது வேணாக்கா வெறும் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா தூள் மூணு குழம்பு மிளகாத்தூள் வீட்டுக்கு எடுத்துன்னு போவோம் இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு கோழிக்கால் விருந்து ஊறுகாய் கோழிக்கால் ஊறுகாய் சுத்தம் பண்ண கோழிக்கால் இன்னும் இருக்கா இன்னும் கூட மிளகாத்தூள் போடலாம்ல காரம் உரைக்காதுடா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம்னா ஆனால் இந்த குட்டி பசங்களாம் சாப்பிடாது ரஞ்சிதானா காரம் மிளகாத்தூள் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் தனி மிளகாத்தூள் போடவா போடு போடு எல்லா கோழிகளையும் போடு அவ்வளோதானா அப்படியே காரமே உரைக்காது தனி மிளகாத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் அப்போ எண்ணெய் போட்டு பரட்டி விட்டுருங்க குழந்தைங்க சாப்பிட்றது போய் புல்லா எப்படா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலண்ணா வேணாமா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இதுவாகும் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்கக்கா தண்ணி வர ஊற்றணும் கொஞ்சோண்டு தண்ணி ஏற்றணும் ஓடு குடத்துல இருக்குக்கா அவள் இதுலேருந்து பிடிச்சின்னு வந்தா அவள் பக்கெட்டில் வந்தோம் சட்னு வாமா கேஸ் இல்லது ஸ்லோ பண்ணுறதுக்கு இது வேற அளவுக்கு அதிகமாக ஏறி ஆரம்பிச்சிச்சு அது ஃபயர் வேற ஆகுது அடிக்கிறீங்க வராது இனிமேட்டு அது எண்ணெய் இருக்க வந்தது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருங்க நல்லா தான் இருக்குது பாக்கே சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருங்க எல்லாத்தையும் செம்ம டேஸ்ட்க்கா உப்பு தாங்க இல்லை வேலை உப்பு தான் இல்லையா ஆமாக்கா உப்பே இல்லைக்கா காரம் கரெக்டாக இருக்கா கொஞ்சமாக உப்பு போடணுமா கோழி அதனோட தோலையே சாப்பிடுது கோழி கால் தோலையே சாப்பிடுது கோழி அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது பசங்களுக்கு கூட அவனுங்க இங்கே சாப்பிட்டு இது அப்படியே பரட்டிடணும்ல இப்போ தொழுவத்துக்கே வாட்டர் இல்லைங்கக்கா நல்லா பிடிச்சிக்கோ பிடிச்சி பரட்டு இது ஏனமும் இதுவா இருக்குதா சின்னதா இருக்குதா மழை தூருது மழை தூருதுடா இந்த மழை தூரும்போது நீங்கள் கோழிக்கால் சாப்பிடுங்கடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட கோழிக்கால் மழை வர்றது சாப்பிட்டு பாரு ரஞ்சிதா டேஸ்ட்டு பாரு
இது அப்படியே சாப்பிட்றலாம்ல சும்மா. இப்போ கோழிக்கால் செய்து சாப்பிட்றாங்க. கோழிக்காலை நல்லா வறுத்து 20 ரூபாய்க்கு எவ்வளோ கோழிக்கால் வந்திருக்கு. எல்லாம் நல்லா வறுத்து சிம்பிளாக செய்து சாப்பிட்றாங்க. எப்படி செய்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். கோழிக்கால் வறுவல் பா செம ஸ்பைஸியாக இருக்குடா. வாவ் செம ஸ்பைசி பா சூப்பர். வாவ் அப்படியே நாக்கில் எச்ச ஊறுது. நான் போட மாட்டேன், அவன் போட்டு தருவான். வாங்க மேலே இருக்கு எல்லாமே இருக்கு தட்டுங்க. நல்லா இருக்கு பாரு. ஒரு காலாக போடு. ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறமா அடுத்தது போடு. செம டேஸ்ட்டு தான். போன விட இந்த விட நல்ல டேஸ்ட். நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சாப்பிட்டு தாண்டா பார்ப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக பூச்சி அந்த பிளேட் எத்தனோடா? பூச்சி உன் பிளேட் அங்கே இருக்குது. இதா இருக்கா? இதோ இது யாருதுன்னு தெரில. ஏ சாப்பிட்டு பார்த்து சூரியன், நீ சாப்பிட்டு பார்த்து தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆமாம் அவன் எடுத்துன்னு போயிடுவான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா தான் சாப்பிடுவாங்க. நிஜமா நல்லா இருக்கா? சூப்பர் டேஸ்ட்டா? உப்பு காரம் எல்லாம் எல்லாமே கரெக்டாக. கறி வந்திருக்குல்ல? சரி ஓகே. காவியாக்கு மட்டும் போட்டு கொடுத்துரு.